கட்சியினரோடு தொடர்பிலேயே இல்லை. பொன்முடி என்ன செய்கிறார் என்பதை துணை முதல்வர் தினேஷ் மூலமாக தான் தெரிந்து கொள்கிறார். துணை முதலமைச்சர் தினேஷ் மாதிரி சொன்னீங்கன்னா அதுதான் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுக்கு. ஏங்க ஒரு துணை முதலமைச்சர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் தானே? இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரம் இருக்கா இல்லையா? முடியும். உண்மையான அதிகாரம் இருக்கிறது யாருக்கிட்ட? டெபுட்டி சிஎம் திரு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கு. அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கு, நான் நம்புறேன். என்ன நினைத்தாலும் செய்யக்கூடிய அதிகாரம்னு நான் சொல்றேன். சிஎம்மோட பையன் டெபுட்டி சிஎம், அவரே துணை முதல்வர் தினேஷ் மூலமாகத்தான் தனக்கு வேண்டிய காரியங்களையே சொல்ல முடியும். அதுதான் யதார்த்தம். அதனால தான் நான் சொல்லி கொண்டிருக்கேன். இன்றைக்கி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இதுதான். தினேஷ், பொன்முடிக்கு ஃபோனை போடு, எடு. என்னென்ன பேசிட்டீங்க? முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து பாருங்க, என்ன முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ வெளியான பிறகு விழுப்புரத்திலிருந்து கிளம்பி பொன்முடி நேரம் வர சொல்லி பார்த்தாரா சிஎம்? ஞாபகம் இருக்கா? பொன்முடி வீட்டிலேருந்து கிளம்புனாலும் லைவ் போட்டேன். ஏன் அது முன்னாடியே பண்ணல? நீங்கள் பல அமைச்சர்கள் முதலமைச்சரை சந்தித்து பல மாதங்கள் ஆகின்றன. தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டிருப்பீங்களே நீங்கள்? கேள்விப்பட்டேன். அப்போ யார் உங்ககிட்ட நடக்கிறதெல்லாம் சொல்கிறது? உதவியாளர், துணை முதல்வர். மரியாதை செக்ரட்டரி அவர். ஏங்க சிஎம் மாதிரியே விற்க வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ரீசெண்டாக ஒரு சிஎம் அவருக்கு பிடிச்ச கோட்டு சூட்டுலாம் போட்டுக்கிறாரு. நீயும் கோட்டு சூட்டு போட்டுக்கிறேன்னா என்ன நினைப்போம் மனசில்? நான் கேட்குறேன்.